டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிசைன் ஆஃப் கியர் பாக்ஸ். ஸோ கியர் பாக்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ கியர் பாக்ஸ் வந்து என்னன்னா யூசிங் கியர்ஸ் வந்து நம்ம வந்து பவர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் தென் ஸ்பீட் ரிடக்ஷன் வந்து கியர் பாக்ஸ் மூலிமா அச்சீவ் பண்ணலாம். அண்ட் தென் வேரியஸ் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து கியர் பாக்ஸ் மூலிமா நம்ம வந்து அட்டைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துன்னா கியர் பாக்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு வந்துன்னா சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் கியர்ஸ் இன் தி லாஸ்ட் ஷாஃப்ட். ஸோ லாஸ்ட் ஷாஃப்ட்டில் வந்து என்னென்னா எப்போவுமே நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்துன்னா நம்பர் ஆஃப் கியர்ஸ் பெர் ஷாஃப்ட் ஷுட் பி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ ஒரு ஷாஃப்ட்டில் இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்துன்னா இட் ஷுட் பி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3. ஓகே, இது வந்து ஒரு ஷாஃப்ட்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். தேர்ட் கண்டிஷன் வந்துன்னா என் மேக்ஸ், அதாவது மேக்ஸிமம் ஸ்பீட் ஷுட் பி greater than that of the input speed should be greater than that of the minimum speed. இது வந்து என்ன தேர்ட் கண்டிஷன். ஃபோர்த் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் மேக்ஸ் டிவைடட் பை என் இன்புட், அதாவது மேக்ஸிமம் ஸ்பீட் டிவைடட் பை மினிமம் ஸ்பீட் மேக்ஸிமம் ஸ்பீட் டிவைடட் பை இன்புட் ஸ்பீட் வந்துன்னா ஷுட் பி லெஸ் than or equal to 2. ஓகே, இது வந்து என்ன ஃபோர்த் கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் வந்துன்னா மினிமம் ஸ்பீட் டிவைடட் பை இன்புட் ஸ்பீட். சரி, மினிமம் ஸ்பீட் டிவைடட் பை இன்புட் ஸ்பீட் ஷுட் பி greater than or equal to 1/4, அதாவது 0.25. ஓகே, இது வந்து கண்டிஷன் ஆஃப் சால்விங் கியர் பாக்ஸ். ஸோ இதனால் இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வந்து சம்ஸில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது எப்படி அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன டிசைன் ப்ரொசீஜர் வந்து பார்க்குறோம். ஸோ டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் கியர் பாக்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது என்ன கால்குலேஷன் ஆஃப் ப்ராக்ரஷன் ரேஷியோ. ஸோ ப்ராக்ரஷன் ரேஷியோ அப்படின்றது என்ன பை. சரியா, ப்ராக்ரஷன் ரேஷியோ அப்படின்றது என்னன்னா பை. ஸோ பை இஸ் ஈக்குவல் டு என் மேக்ஸ் டிவைடட் பை என் மினிமம் ஹோல் பவர் 1 minus r minus 1. ஓகே, ஸோ என் மேக்ஸ் டிவைட் பை என் மினிமம் ஹோல் பவர் 1/r minus 1. ஆர் அப்படின்றது வந்துன்னா நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ். ஸோ ப்ராக்ரஷன் பை இஸ் ஈக்குவல் டு என் மேக்ஸ் டிவைட் பை என் மினிமம் ஹோல் பவர் 1/r minus 1. ஸோ கொஸ்டின் வந்து என்னன்னா உனக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க, மினிமம் ஸ்பீட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஆர் அப்படின்றது வந்துன்னா நம்பர் ஆஃப் ஸ்பீடு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பீடுன்றது வந்துன்னா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6 ஸ்பீடா, இல்லை 9 ஸ்பீடா, இல்லை 12 ஸ்பீடா, இல்லை 18 ஸ்பீடா, இல்லை 16 ஸ்பீடா, அந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 ஸ்பீட் அப்படின்றப்ப வந்துன்னா ஆரோட வேல்யூ வந்துன்னா 12. ஸோ மினிமம் ஸ்பீட் வந்து 56 RPM கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 1000 RPM வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மினிமம் ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு வந்துன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துன்னா பையோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணும். ஓகே, ஸோ ப்ராக்ரஷன் ரேஷியோ பையோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துன்னா நமக்கு வந்து 6 ஸ்பீட் இருக்குது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஸோ 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன அவுட்புட் ஷாஃப்ட்ல வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ண போகிறோம். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட் வந்துட்டு நம்ம வந்து அவுட்புட் ஷாஃப்ட்ல வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ண போகிறோம். ஸோ அதான் வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். அதே மாதிரி 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. ஸோ 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ்னால் 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து அட்டைன் பண்ண போகிறோம். 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ்னால் 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து அட்டைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்பீடு வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பீட் எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 வந்து செலக்ட் பண்ணணும். சரி, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 வந்து என்னன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஓகே, பேஸ்ட் பண்ணி நம்மளோட பை வேல்யூ இங்கே வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருந்தோம்னா பையோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணி ப்ராக்ரஷன் ரேஷியோ பையோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 6 ஸ்பீட்னா 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் N1 to N6, N1, N2, N3, N4, N5, N6. ஸோ N1 to N6 வேல்யூஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். அது வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20. ஸோ இது எப்படி அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா டிசைன் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஃபார் மினிமம் ஸ்பீட் ஆஃப் 100 RPM கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் 315 RPM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பை வந்து கால்குலேட் ஸ்டெப் ஒன்றுனா ப்ராக்ரஷன் ரேஷியோ பையோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 100 RPM அப்படின்றது வந்துன்னா மினிமம் ஸ்பீடு. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்றது வந்துன்னா 315. சரியா, ஆர் அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்பீடு. ஓகே, ஸோ அப்போ ஆர் வந்துன்னா 6. ஸோ பை இஸ் ஈக்குவல் டு 315 டிவைட் பை 100 ஹோல் பவர் 1/r minus 1. ஸோ பையோட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன வருதுன்னா 1.25 வந்து வருது. ஸோ பையோட வேல்யூ வந்துன்னா 1.25 வந்து வருது. ஓகே, இது வந்துன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ செகண்ட் ஸ்டெப்ல இருந்ததுன்னா பேஸ்ட் அப்பான் தி பை வேல்யூ நம்ம வந்து என்ன பண்ணணும் ஸ்பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பேசிக் சீரீஸ் ஆஃப் ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ R5, R10, R20, R40. அது கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பை இஸ் ஈக்குவல் டு 1.6,
pi is equal to 1.25, pi is equal to 1.12, pi is equal to 1.06. So இந்த pi is equal to 1.6, 1.25, 1.12, 1.06. So இதெல்லாம் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ரஷன் ரேஷியோ, ஸ்டாண்டர்ட் பையோட வேல்யூ. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் பையோட வேல்யூ யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் பையோட வேல்யூ 1.6, 1.25, 1.12, 1.06. ஸோ வந்து என்ன ஸ்டாண்டர்ட் பையோட வேல்யூ பேஸ் பண்ணி வந்தோம்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்க பையோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.25. சரியா? ஸோ நமக்கு வந்திருக்க பையோட வேல்யூ வந்துன்னா 1.25. ஸோ அப்போ 1.25 வந்து நமக்கு வந்து இங்கே பார்க்குறோம். சரியா? ஸோ இப்போ வந்து என்ன பையோட வேல்யூ வந்துன்னா 1.25, 1.6 இருக்குது, 1.25 இருக்குது, 1.12 இருக்குது, 1.06 இருக்குது. 1.25 தான் நமக்கு வந்திருக்க வேல்யூ. ஸோ பையோட வேல்யூ வந்துன்னா 1.25. அப்போ இந்த சீரீஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். சரி, இந்த சீரீஸ் மட்டும் நம்ம வந்து எடுக்கிறோம், அதாவது R10 சீரீஸ். ஸோ R10 சீரீஸ் மட்டும் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த R10 சீரீஸ் இப்போ 1.25லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீட் வந்து 100 RPM கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்துன்னா 315 RPM வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? மினிமம் ஸ்பீட் வந்து 100 RPM, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்துன்னா 315 RPM. ஸோ இதில் எப்படி நம்ம வந்து ஸ்பீடு செலக்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேல்யூ வந்துட்டு 1 to 10 வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? 1.25, 1.6, 200, சாரி 2.00, 2.5 இந்த மாதிரி இருந்ததுன்னா 1 to 10 வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 1 to 10 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து 10க்கு கீழே வேல்யூஸ் தேவைப்படுது அப்படின்னா டேரெக்டாக இந்த வேல்யூ வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, 10க்கு கீழே இந்த வேல்யூஸ் தேவைப்படுதுன்னா டேரெக்டாக இந்த வேல்யூ வந்து அப்படியே எடுத்துக்கலாம். நமக்கு வந்து 10 to 100, ஓகே 10 to 100ல் நமக்கு வேல்யூஸ் தேவைப்படுதுன்னா இந்த 1 வந்து என்ன இன்டூ 10 பண்ணிங்கன்னா நமக்கு வந்து என்ன வரும் 10 வரும், இங்கே வந்து 12.5 வரும், இங்கே வந்து 16, 20, 25 இந்த மாதிரி இருந்ததுன்னா 10 to லாஸ்ட்டாக வரும்போது 100 அப்படின்றது வரும். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்னென்னா நமக்கு வந்து 100க்கு மேலே வேல்யூ தேவை அப்படின்றது அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இன்டூ 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். இந்த டேபிள் மொத்தமே அப்படி தான். ஸோ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10 கூட தான் வந்து வேல்யூஸ் இருக்கும். ஸோ R5 பார்த்தாலும் 1 to 10 இருக்கும், R20 பார்த்தாலும் 1 to 10 இருக்கும், R40னாலும் 1 to 10 வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி எந்த ரேஞ்சில் வேல்யூ வேணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 300 வேணும் அப்படின்னா சார் 315 வேணும் அப்படின்னா இன்டூ 100 பண்ணிங்கன்னா இங்கே வந்து 315 வந்து நமக்கு வந்து அப்டன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா ஸோ நமக்கு வந்து எந்த ரேஞ்சில் நமக்கு வேல்யூ வேணும் அப்படின்ற மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆர் இல்லை உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த டெசிமல் பாயிண்ட்ஸை நீங்கள் கன்சிடரே பண்ணாதீங்க. ஓகே, இந்த டெசிமல் பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் அப்படியே டேரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து என்ன 1.25, 1.25, 1.6 அந்த மாதிரி. ஸோ அந்த டெசிமல் பாயிண்ட்ஸில் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் இது பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்தோம்னா மினிமம் ஸ்பீட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, மினிமம் ஸ்பீட் வந்து 100 RPM சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 315 RPM வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்தோம்னா ஸோ இது வந்து என்ன வரும், ஸோ நமக்கு வந்து 100 அப்படின்னா 1 into 100 போடும்போது வந்து என்ன வந்துடும் 100 வந்து அப்டென் ஆயிடும். சரியா? 1.25 into 100 போடும்போது நமக்கு வந்து 125 வந்து அப்டென் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து பையோட வேல்யூ வந்து டேரெக்டாக இருக்குது. ஸோ பையோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 1.25 டேரெக்டாக வந்துருச்சு அப்படின்றனால டேரெக்டாக நம்ம வந்து வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீட் வந்துன்னா 100, செகண்ட் வந்து 125, அதாவது இன்ட்டு 100 பண்ணனால 100, 125, 160, 200, 250, 315. ஸோ நமக்கு வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்றனால 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். 100, 125, 160, 200, 250. ஓகே, இது வந்து எப்போ அப்படின்னா பையோட வேல்யூ நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூவே வந்துருச்சு அப்படின்ற கேசஸில். சரியா? பையோட வேல்யூ ஸ்டாண்டர்ட் வேல்யூவே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் டேரெக்டாக அப்படியே வேல்யூஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்தோம்னா 100, ஸோ 125, 160, 200, 250, 315. ஸோ அதை வந்து இங்கே நோட் பண்ணி எழுதியிருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்தோம்னா பேஜ் நம்பர் 7.20லேருந்து R10 சீரீஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம்னா N1 is equal to 100, 125, 160, 200, 250, 315 இந்த வேல்யூஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் பேஜ் நம்பர் 7.20ல் R10 சீரீஸ்லேருந்து பையோட வேல்யூ 1.25 வந்து நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பையோட வேல்யூ டேரெக்டாக 1.25 வந்தனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டோம். இன்கேஸ் நமக்கு பையோட வேல்யூ வந்து 1.3 வருது ஆர் 1.4 வருது, ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் எ 9-speed gearbox for a minimum speed of 56 RPM, maximum speed of 900 RPM. The speed of the motor is 720 RPM கொடுத்துருக்காங்க. மினிமம் ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 56 RPM, மேக்ஸிமம் ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 900 RPM. நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் வந்து 720 RPM சொல்லியிருக்காங்க.
9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் சரியா. அப்போ ஆரோட வேல்யூ வந்து 9. ஸோ மினிமம் வந்து 56, மேக்ஸிமம் 900, ஆரோட வேல்யூ வந்து 9. நமக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொக்ரஷன் ரேஷியோ கால்குலேட் பண்ணும்போதுனா n max டிவைட் பை n minimum ஹோல் பவர் 1/r-1. அப்போ 900 மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 900 டிவைட் பை 56 ஹோல் பவர் 1/r-1. ஆர்ன்றது நம்பர் ஆஃப் ஸ்பீடு 9. ஸோ 9 - 1. ஸோ போட்டோன்னா பையோட வேல்யூ வந்துன்னா 1.41 வந்து வருது. பையோட வேல்யூ வந்து 1.41 வந்து வருது. இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ கிடையாது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்பீட் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த 1.41 வந்து அட்டைன் ஆகுது அப்படின்றது பார்க்கணும். ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் வந்து வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த 1.41 வந்து அட்டைன் ஆகுது அப்படின்றதும் பார்க்கணும். நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 1.6, 1.25, 1.12, அடுத்து வந்தோன்னா 1.06. 4 ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து இருக்குது சரியா. 1.16, 1.6, 1.25, 1.12, அடுத்து 1.06. இந்த 4 ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து இருக்குது. 1.6 வேல்யூ வந்தோம்னா நமக்கு வந்து இந்த 1.41 எக்ஸீட் ஆகிடுது, அதனால் அது செலக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்தோம்னா 1.25 சரியா. அதாவது எந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூவோட நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு இந்த 1.41 வந்து அப்டேன் ஆகுது அப்படின்றது செக் பண்ணணும் சரியா. நமக்கு வந்து என்னன்னா பையோட வேல்யூ வந்துட்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ 1.6, 1.25, 1.12, 1.06 வந்து இருக்குது. ஓகே, பையோட வேல்யூ 1.6, 1.25, 1.12, 1.06 வந்து இருக்குது. ஸோ 1.06 வந்து என்னது, இந்த வேல்யூவோட எக்ஸீட் ஆகுது, அதனால இது செலக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 1.25 இன்ட்டு 1.25 போட்டால் என்ன வரும், 1.5 வந்துடும் சரியா. 1.25 இன்ட்டு 1.25 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1.5 வந்துடும். ஸோ அப்பையும் இந்த வேல்யூவோட நமக்கு வந்து எக்ஸீட் ஆகுது. ஸோ அப்போ 1.25 வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிடுது. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்க்குறோம் 1.12 வந்து செலக்ட் பண்ணுறோம் சரியா. ஸோ 1.12 இன்ட்டு 1.12 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து வேல்யூ வந்து கம்மியாக தான் வருது. திருப்பி அகைன் என்ன பண்ணுறோம், 1.12 மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ பை ஈக்குவல் டு இந்த இது ரெண்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து எக்ஸீட் ஆகிடுது. அதனால வந்து என்ன பண்ணுறோம்னா 1.12 செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருந்தாலும் 1.12 செலக்ட் பண்ணுறோம். ஸோ 1.12 இன்ட்டு 1.12. ஓகே, ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறது வந்து 1.41 கம்மியாக வருது. ஸோ அகைன் திருப்பி 1.12 மல்டிப்ளை பண்ணும்போது வந்து என்ன பண்ணணும், என்ன வருதுன்னா 1.40 வந்து வருது சரியா. 1.40 வந்து வருது, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1.41. ஓகே, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1.41. நமக்கு வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து 1.12, அதோட அகைன் ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து அட்டைன் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். ஸோ அப்போ 1.12 இன்ட்டு 1.12 இன்ட்டு 1.12 போடும்போது நமக்கு வந்து 1.40 வருது, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1.41. ஓகே, அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 1.41 வந்து நம்ம வந்து அப்டைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து என்னன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்பீட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து இதில் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போதுன்னா ஒரே ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் மல்டிப்ளை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா 1.12 இன்ட்டு 1.06 அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 1.12 இன்ட்டு 1.06 ஆர் 1.12 இன்ட்டு 1.25. ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது. நம்ம வந்து என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்துட்டோம்னா அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ மட்டும் யூஸ் பண்ணி தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இன்னொரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது சரியா. ஸோ அது அந்த ஒரு கண்டிஷன் வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ 1.12 இன்ட்டு 1.06 அந்த மாதிரிலாம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 1.12னா 1.12 தான் மல்டிப்ளை பண்ணணும், ஆர் 1.06னா 1.06 தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ வந்து என்னன்னா ஸோ வந்து என்ன 1.12 அப்படின்றது தான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ இங்கே வந்து என்ன எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 1, 2, 3. ஓகே, இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ. அதோட எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னா 2 வாட்டி வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து 1, அதோட 2 டைம்ஸ் வந்துன்னா அகைன் மல்டிப்ளை வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, 2 டைம்ஸ் வந்துன்னா மல்டிப்ளை வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, 1. ஸோ இதோட 2 வாட்டி வந்தோம்னா நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து ஸ்பீடு செலக்ட் பண்ணும்போது என்னன்னா 2 வாட்டி வந்தோம்னா ஸ்கிப் பண்ணணும் சரியா. ஸ்பீடு செலக்ட் பண்ணும்போது 2 வாட்டி வந்தோம்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும். ஓகே, ஸ்பீடு செலக்ட் பண்ணும்போதுனா நம்ம வந்து 2 வாட்டிஸ் வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸோ எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா புக்கில் வந்து பார்க்குறோம் பேஜ் நம்பர் 7.20 R20 சீரிஸ். அதாவது நமக்கு வந்து பையோட வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாண்டர்ட் இருந்ததுன்னா 1.12. ஓகே, பையோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருந்ததுன்னா 1.12 வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்னன்னா நமக்கு வந்து மினிமம் ஸ்பீட் வந்து எவ்வளவு 56 RPM, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து என்னது 900 RPM சரியா. மினிமம் ஸ்பீட் வந்து 56 RPM, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து நமக்கு வந்து 500 RPM, ஸோ 900 RPM. ஸோ இந்த 56 எங்கே இருக்குன்ற அப்படின்றது வந்து பார்க்கணும் சரியா. ஸோ 56 அப்படின்றது வந்து 5.6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணணும்னு வந்து 56 வந்து நமக்கு வந்து அப்டைன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஸ்பீட் வந்து மினிமம் ஸ்பீடு தான் ஃபஸ்ட் ஸ்பீடு. ஸோ 56 நமக்கு வந்து இங்கே கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன நம்ம எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 2 வாட்டி நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸ்பீடு செலக்ட் பண்ணும்போது
ஸோ 2 வாட்டி வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்பீட் செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா 2 வாட்டி வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீட் வந்து 56, 2 இது வந்து ஸ்கிப் பண்ணுறோம் 63, 71, இது 2 ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்பீட் வந்துன்னா 80. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பீட் வந்தோன்னா 56, 2 வாட்டி வந்து ஸ்கிப் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்தோன்னா அடுத்த ஸ்பீட் வந்து 80. ஓகே, அடுத்து அகைன் 2 வாட்டி ஸ்கிப் பண்ணுறோம். ஃபஸ்ட் 1, 2 இந்த 2 வாட்டி வந்து ஸ்கிப் பண்ணோம். திருப்பி வந்து எங்கே வரும், மேலே வரும். ஓகே, திருப்பி வந்தோன்னா மேலே வரும். இப்போ வந்தோன்னா இன்டூ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், இன்டூ 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 56 இன்டூ 10 மல்டிப்ளை பண்ணும்போது அதாவது 56, 80 அந்த மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இங்கே வந்து என்ன கிடச்சிருக்கு, 100 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. திருப்பி அடுத்த ரேஞ்ச் போகும்போது வந்துன்னா 100க்கு மேலே போகும்போது என்ன பண்ணோம், இன்டூ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட் இதுவும் லாஸ்ட் இதுவும் நமக்கு வந்து சேம். சரியா? ஸோ ஃபஸ்ட் இது லாஸ்ட் இது வந்து சேம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிட்டோம்னா இங்கேயும் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கணும். ஸோ வந்து என்ன, ஃபஸ்ட்டு ஸ்பீட் வந்துன்னா 56, 2 இது ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 80. ஓகே, அடுத்து 2 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்துன்னா இந்த வேல்யூ சேம் வேல்யூ தான். லாஸ்ட் வேல்யூவும் ஃபஸ்ட் வேல்யூ வந்து சேம் தான். ஸோ அப்போ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், 112. சரி, அடுத்த வேல்யூ வந்துன்னா 112. நெக்ஸ்ட் 2 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 160. ஓகே, 160. அடுத்து 2 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 224. நெக்ஸ்ட் 2 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 315. நெக்ஸ்ட் 2 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் தான்னா 450. நெக்ஸ்ட் 2 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் தான்னா 630. 2 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம்னா 630. நெக்ஸ்ட் வந்துன்னா 2 ஸ்கிப் பண்ணியிருக்கோம் 900. ஓகே, ஸோ மினிமம் ஸ்பீட் வந்து நமக்கு வந்து 56, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 900. ஸோ 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்துன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்பீட் வந்துன்னா 56, செகண்ட் ஸ்பீட் வந்துன்னா 2 ஸ்கிப் பண்ணியிருக்கோம் 80. அடுத்து தேர்ட் ஸ்பீட் வந்துன்னா 2 ஸ்கிப் பண்ணியிருக்கோம், 2 ஸ்கிப் பண்ணிட்டு ஃபஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ வந்து சேம் தான். ஸோ அப்போ 112. அடுத்து 2 ஸ்கிப் பண்ணியிருக்கோம், 2 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 160 ஃபோர்த் வேல்யூவு. ஸோ N4 வந்துன்னா 160. அடுத்து 2 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்பீட் வந்துன்னா 224. நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 315. நெக்ஸ்ட் அகைன் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்துன்னா 2 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 450. தென் 2 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்துன்னா 630. தென் இது 2 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம்னா 900. ஸோ இதான் வந்துன்னா 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ், 9 கியர். நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க என்னது, 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ். அப்போ வந்து 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மினிமம் ஸ்பீட் வந்து 56, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 900 சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துன்னா N1 வந்துன்னா 56, N2 வந்து 80, N3 வந்து என்னன்னா 112, N4 வந்துன்னா 160, N5 வந்து 224, N6 வந்துன்னா 315, N7 வந்து 450, N8 வந்து 630, N9 வந்து 900. ஸோ மினிமம் ஸ்பீட் வந்து நமக்கு வந்து 56 வந்துருச்சு, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்துன்னா 900 வந்துச்சு. 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் 1 to 9, N1 to N9 வந்து 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, இந்த டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20லேருந்து நம்மளோட இப்போ வேல்யூ 1 வந்த வேல்யூக்கு 1.12 சீரிஸ் எடுத்துட்டு அந்த இதுலேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, design a 12-speed gearbox containing minimum speed of 25 rpm, maximum speed of 600 rpm. The speed of the motor is 1440, அதாவது 1440 rpm கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொக்ரஷன் ரேஷியோ பை இஸ் ஈக்குவல் டு n max divided by n minimum ஹோல் பவர் 1/r-1. நமக்கு வந்து ஸ்பீட் வந்து என்னது, ஆர்ன்றது வந்து நம்பர் ஆஃப் ஸ்பீட். ஸோ 12, சரியா, 12 - 1. மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து என்னதுன்னா 600 கொடுத்துருக்காங்க, மினிமம் ஸ்பீட் வந்து 25 கொடுத்துருக்காங்க. ஸோ 1/12 - 1 போட்டோம்னா பையோட வேல்யூ வந்து 1.334 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து என்னன்னா இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட்ஸ் வேல்யூஸோட நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். சரியா, ஸ்டாண்டர்ட் வேல்யூஸோட மேட்ச் பண்ணுவோம்னா நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் வந்து என்ன இருக்குது, 1.6, 1.25, 1.12, 1.06. நமக்கு வந்து 4 ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்குது. ஸோ 1.25 into 1.25 போட்டோம்னா 1.6 வந்து இந்த வேல்யூவோட கிரேட்டர் தானே இருக்குது, அதனால் அதை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் 1.25 into 1.25 போட்டோம்னா நமக்கு வந்து 1.5 வந்துடுது, அதனால் அதையும் நெக்லெக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்தோம்னா 1.12 into 1.12 into 1.12 போட்டோம்னா லாஸ்ட் சம்லேயே நம்ம வந்து பார்த்தோம், லாஸ்ட் இயர்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம் 1.12 into 1.12 into 1.20 போட்டோம்னா நமக்கு வந்து 1.40 வந்துடுது, அதனால் அதுவும் வேல்யூ வந்து நமக்கு வந்து எக்ஸீட் ஆகிடுது. அப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 1.06 வந்து எடுத்துக்கிறோம். சரியா, ஸோ 1.06 எடுத்துக்கிறேன். ஸோ 1.06 இன்ட்டு எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த 1.33 வந்து வருது அப்படின்றது வந்து பார்க்கணும். சரியா, ஸோ ஃபஸ்ட் வந்தோம்னா 1.06 எடுத்துக்கிறோம். அந்த 1.06 வந்து எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து இந்த 1.33 வருது அப்படின்றது பார்க்கணும். ஸோ 1.06 இன்ட்டு 1.06
இன்ட்டு 1.06 இன்ட்டு 1.06 இன்ட்டு 1.06, அதாவது 4 வாட்டி இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ 1.06ஓட 4 வாட்டி நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு வந்து என்ன ஆகுது 1.338 வந்து வருது, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1.334. ஓகே, 1.06 வேல்யூவை 4 வாட்டி அகெயின் 1.06 அப்படின்றதோட மல்டிப்ளை பண்ணோன்னா, நான் ஏற்கனவே லாஸ்ட் இதை நான் வந்து சொன்னேன் 1.12 இன்ட்டு 1.06 அந்த மாதிரிலாம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்துட்டோம்னா அந்த வேல்யூ மட்டும் தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம், கண்டினியூஸாக வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1.06 வந்தோம்னா 1.06 இன்ட்டு 4 டைம்ஸ் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து என்ன வருது 1.338 வந்து, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1.334. அப்போ 4 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 4 டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோன்னா 4 வாட்டி ஸ்கிப் பண்ணணும். ஸ்பீட் செலக்ட் பண்ணும்போது 4 வாட்டி வந்து என்ன ஸ்கிப் பண்ணணும். ஓகே, ஸோ அது எப்படின்றது பார்க்கலாம். ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 7.20 வந்து பார்த்தீங்கன்னா R40 சீரிஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்க பையோட வேணுதுன்னா 1.06. அப்போ R40 சீரிஸ். ஸோ நமக்கு வந்து மினிமம் ஸ்பீட் வந்து என்னது, மினிமம் ஸ்பீட் எதுனா 25, மேக்ஸிமம் ஸ்பீட் எதுனா 600. ஓகே, மினிமம் ஸ்பீட் வந்து கொஷின் வந்து மினிமம் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 RPM கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்பீட் எதுனா 600 RPM கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் வந்து என்ன பண்ணோம்னா 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ வந்தோம்னா R40 சீரிஸு pi is equal to 1.06 வந்து பார்க்குறோம். ஸோ 25 அப்படின்னா நமக்கு வந்து 2.5. ஓகே, 25 அப்படின்றப்ப 2.5 வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 2.5 இன்ட்டு 10 போட்டால் நமக்கு வந்து 25 கிடச்சிடும். சரியா? ஸோ அப்போ வந்து இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, அடுத்த ரவுண்டு போகும்போது இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இப்போ வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்பீட் N1 வந்து என்னென்னா நமக்கு வந்து 25. அதுக்கப்புறம் வந்தோம்னா நம்ம எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 1 2 3 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 4 வாட்டி நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸோ அப்போ வந்தோம்னா 1 2 3 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்தோம்னா 33.5. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பீட் வந்து 25, செகண்ட் ஸ்பீட் வந்தோம்னா 33.5. நெக்ஸ்ட் வந்தோம்னா அகைன் தேர்ட் ஸ்பீடுக்கு வந்து என்ன பண்ணணும், 4 வாட்டி ஸ்கிப் பண்ணணும். ஸோ 1 2 3 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம்னா 45. 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்தோம்னா 45. தென் ஃபோர்த்து ஸ்பீடுங்கன்னா 4 வாட்டி ஸ்கிப் பண்ணணும். 1 2 3 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்தோம்னா 60. தென் ஃபிஃப்த்து ஸ்பீடுக்கு 4 வாட்டி ஸ்கிப் பண்ணுறோம். 1 2 3 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்தோம்னா 80 வந்து வந்துடுது. ஸோ அடுத்து ஃபிஃப்த்து ஸ்பீடுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா 1 2 4 வாட்டி ஸ்கிப் பண்ணுறோம். 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்து எங்கே வந்துடுதுன்னா, ஸோ இந்த லாஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ வந்து சேம். ஓகே, லாஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ வந்து சேம். ஸோ இப்போ இங்கே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம்னா இங்கேயும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸோ இந்த இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ வந்து சேம் தான். ஸோ இங்கே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ அப்போ அடுத்த வேல்யூ வந்துன்னா 106. சரியா, 106. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து 80 நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். 80க்கு அப்புறம் வந்துன்னா அடுத்த ரவுண்ட் வரும்போது 106. 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து என்னென்னா 106க்கு அப்புறம் 1 2 3 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் இருந்தோம்னா 1 2 3 4 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் இருந்தோம்னா 140. ஓகே, நெக்ஸ்ட் வந்தோம்னா 4 வாட்டி ஸ்கிப் பண்ணுறோம். 1 2 3 4 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் இருந்தோம்னா 190. நெக்ஸ்ட் வந்தோம்னா 4 வாட்டி ஸ்கிப் பண்ணுறோம். 1 2 3 4 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் இருந்தோம்னா 250. ஓகே, 250. நெக்ஸ்ட் 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 1 2 3 4 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 335. ஓகே, 335. நெக்ஸ்ட் 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 1 2 3 4 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் இருந்தோம்னா 450. ஓகே, அதாவது 335 செலக்ட் பண்ணியிருக்கோம். 1 2 3 5 நம்ம 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம்னா 450. நெக்ஸ்ட் 4 வாட்டி ஸ்கிப் பண்ணுறோம். 1 2 3 4 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம்னா 600. ஓகே, நெக்ஸ்ட் 4 வாட்டி ஸ்கிப் பண்ணுறோம். 1 2 3 4 3 4 வந்து என்னென்னா, ஓகே, நமக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து நமக்கு வந்து 600 தான் சொல்லியிருக்காங்க. அதனால் 600ஓட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து நமக்கு வந்து 600 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 600ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். சரியா, 25 to 600 12 டிஃப்ரெண்ட் நம்ம வந்து பேஸ்ட் அப்பான் தி பையோட வேல்யூ நம்ம வந்து 25 to மினிமம் ஸ்பீட் வந்து 25 சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 600 சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் தி பை வேல்யூ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதுதான் வந்து ஸ்பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து கொடுத்த பை வேல்யூ நமக்கு வந்து என்ன வந்திருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தோம்னா ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 இது வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்தோம்னா ஸ்பீட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அதே தான் 12 ஸ்பீடுக்கு வந்தோம்னா 25 to 600 நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். 25
அடுத்து 33.5, 45, 60, 80, 106, 140, 190, 250, 335, 450, 600 இந்த மாதிரி 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்துக்கு மினிமம் ஸ்பீட் எதுனா 25, மேக்ஸிமம் ஸ்பீட் எதுனா 600. ஸோ மினிமம் ஸ்பீடுன்றது 25, மேக்ஸிமம் ஸ்பீடுன்றது 600. அதுக்கு இடையில வந்தோம்னா 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்துன்னா 25 to 600 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து ஸ்பீட் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்றதுனா ப்ராக்ரஷன் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா ஸ்பீட் வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு மெயில் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் பிடிஎஃப் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் போய்ட்டு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.